ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸு செய்ய போகிறோம். ஒரு கப் கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வறுப்பட்டதும் நல்லா வெடித்து வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளை நம்ம உணவில் அடிக்கடி கட்டாயம் சேர்த்துக்கணும். அது ரொம்பவே நல்லது நம்ம உடல் நலத்திற்கு. எள்ளை நம்ம அப்படியேவும் ஒரு ஸ்பூன் டெய்லியும் எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் ரொம்ப நல்லது. எள்ளில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. கட்டாயம் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக சாப்பிடணும். எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் சுற்றி அரைப்படாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏலக்காவும் ஒரு கப் வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடவே வறுத்த வேர்க்கடலை அல்லது முந்திரியை பொடியாக்கி சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்காமல் இது மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.